சுய மரியாதை எண் 247. நான் ராஜயோகி, சிரேஷ்ட யோகி ஆத்மா. அவ்யக்தவாணி 5-10-87. சாதாரண வாழ்வில் இருந்து சகஜ யோகி, ராஜயோகி ஆகிவிட்டோம். அப்படிப்பட்ட சிரேஷ்ட யோகி ஆத்மா சதா அதீந்திரிய சுக ஊஞ்சலில் ஆடுகின்றார். நீங்கள் எங்கிருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள். மனநிலை உயர்ந்து இருக்கிறது. ஏனெனில் டபுள் லைட் ஆகியுள்ளீர்கள். பரிஸ்தாவின் கால் பூமியில் படாது என்பர். புத்தி என்ற கால் பூமி, அதாவது தேகம் மீது படாது. தேகப்பற்றிலிருந்து உயர்ந்த ராஜயோகி ஆகிவிட்டோம். இப்போது பழைய உலகம் மீது எவ்வித லகாவ் இல்லை. சேவை செய்வது வேறு. யோகி ஆவது எனில் பாபா மற்றும் நான், மூன்றாமவர் யாரும் இல்லை. பேகத் பாபா, பேகத் குசியில் நசாவில் இருங்கள். சுய மரியாதை எண் 248. நான் ராஜயுக்த ஆத்மா. 14-1-90. ஞானத்தின் எல்லா ரகசியமும் புத்தியில் தெளிவாக நினைவில் இருப்பதே ராஜயுக்த ஆகும். சதா படைப்பவர் பாபாவை நினைவில் வைப்பது யோகயுக்த் ஆகும். யார் ஞானி யோகி ஆத்மாவோ அவரின் ஒவ்வொரு கர்மமும் தானாக யுக்தி யுக்தாக இருக்கும். சரியான சிரேஷ்ட கர்மம் செய்தலே யுக்தி யுக்த் ஆகும். பலன் இல்லாமல் எந்த கர்மமும் இல்லை. சங்கல்பம் கூட யுக்தி யுக்தாக இருக்கும். எந்த சமயம் எந்த சங்கல்பம் வர வேண்டுமோ அந்த சங்கல்பத்தில் இருப்பர். யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆனால் எந்த யோசனை வந்து கொண்டே இருப்பது யுக்தி யுக்த அல்ல. சுய மரியாதை எண் 249. நான் ஹோலி ஹன்ஸ். 21-12-89. வீணானது சக்திசாலியானது. இதை கண்டறிபவரே ஹோலி ஹன்ஸ். அன்னப்பறவை கல் ரத்தினத்தை தனித்தனியாக ஆக்குகிறது. அது ஒருபோதும் கல்லை ஏற்றுக்கொள்ளாது. இரத்தினத்தையே ஏற்றுக்கொள்ளும். அதேபோல தூய அன்னப்பறவையான நாம் வீணானதை தாரணை செய்யாது சமர்த்த சங்கல்பத்தையே தாரணை செய்கிறோம். வீணானதை தாரணை செய்ததால் இழந்து நிற்கிறோம். இந்த அனுபவம் செய்துள்ளோம். இப்போது 21 பிறவிக்கு உடல் நல்லதாக கிடைக்கும். மனம் சதா குசியாக இருக்கும். செல்வம் ஏராளமாக இருக்கும். அங்கு இரத்தினத்தால் விளையாடுவோம். மாளிகை இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் சேமிப்பு கணக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சங்கமயுக சமயத்தின் மதிப்பு தெரிய வந்து விட்டது. சங்கமயுக ஒரு வினாடிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. முழு கல்பத்திலும் சம்பாதிக்கமயம் இப்போது ஹோலி ஹன்ஸ் எனில் எண்ணம் கனவிலும் வீணாக இழக்காது இருப்பதாகும்.
தூய்மையின் சக்தி மகான் ஆனது. தூய்மை சக்தி மூலம் முழு உலகையும் மாற்ற வேண்டும். இப்போது ஜுவாலாமுகியாகி அசுர சமஸ்கார் சுபாவத்தை பஸ்பம் செய்யுங்கள். 17/3/91 சர்வ சக்திகளை சதா நடைமுறையில் கொண்டு வரும் ஹோலி ஹன்ஸ் நாம் சதா தூய்மையாக இருக்கிறோம். அநேக முறை தூய்மையாக இருந்திருப்பதால் இப்போது தூய்மையாக இருப்பதில் சிரமம் இல்லை. மாஸ்டர் சர்வ சக்திவான் முன்பு சிரமம் என்ற சப்தம் கனவிலும் வர முடியாது. மாயாவின் ஞானமும் அறிவீர். எங்கு ஃபுல் அங்கு ஃபெயில் இல்லை. ஃபெயில் ஆவதால் காரணமும் அறிந்துள்ளீர்கள். ஃபெயில் ஆக காரணம் ஏதாவது விஷயம் ஃபீல் ஆவதாகும். பாஸ் ஆக வேண்டும். எவ்விஷயமானாலும் அதை கடந்து செல்லுங்கள். பாபா அருகில் இருங்கள். பாஸ் ஆகுங்கள். 26/10/91 ஹோலி ஹன்ஸ் எனில் சத்தியம் அசத்தியத்தை நிர்ணயிப்பவர்கள். நிர்ணய சக்தியில் நம்பர் 1 ஆக இருங்கள். நெகட்டிவை விட்டுவிட்டு பாசிட்டிவை தாரணை செய்யுங்கள். பார்த்தாலும் பார்க்காமல், கேட்டாலும் கேட்காமல் இருங்கள். இதுவே ஹோலி ஹன்ஸின் விசேஷதா ஆகும். வீணானதை பரிவர்த்தனை செய்யும் சக்தி இல்லையெனில் இறுதியில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். வீணானதை சக்திசாலி ஆக்க சுப பாவனா சுப காமனா அவசியம் ஆகும். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் சுப பாவனை வையுங்கள். தனது புத்தியின் ஸ்தானத்தை ஸ்திதியை சோதியுங்கள். ஸ்தானத்தை பொறுத்து ஸ்திதி உருவாகிறது. சுய மாற்றம் மூலம் மற்றவரை மாற்ற முடியும். யார் முன்பு நீங்கள் சென்று சுப பாவனா சுப காமனா வைத்தீர்கள் என்றால் அவர் அவசியம் மாறிவிடுவார். 12/11/92 ஹோலி ஹன்ஸாகிய நாம் சமர்த்தை தாரணை செய்கிறோம். வீணானதை முடித்து விடுகிறோம். ஹோலி ஹன்ஸாக இருப்பவர் காரியம் கண்டறிவது மாற்றம் செய்வது ஆகும். வீணானதை சமர்த்தாக மாற்ற வேண்டும். வீணானதை புத்தி மூலம் ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. வீணானது ஒன்றை ஸ்வீகாரம் செய்தாலும் அந்த ஒன்று அநேக வீணானதற்கு ஜென்மம் தந்துவிடும். அதனால் ஃபீலிங் வரும். மற்றவர் திட்டினாலும் திட்டுக்களை மலராக மாற்றுங்கள். கோபப்படுபவர் மீது சாந்தி எனும் நீரை ஊற்றுங்கள். இந்த மாற்றம் தேவை. எப்படிப்பட்ட வாதாவரன் உள் உணர்வு பேச்சு பார்வை இருந்தாலும் தூய்மை ஆக்கிவிடுங்கள். மாற்றம் செய்வதில் தீவிர கதி வந்துவிட்டால் பரிஸ்தா ஆகிவிடலாம். யாருடைய பிரபாவத்திலும் பரிஸ்தா வரமாட்டார். தனது காரியத்தை செய்ததும் சென்று விடுவார். எந்த விக்னத்திற்கும் மனிதருக்கும் வசம் ஆக மாட்டார். செய்ய வேண்டும் ஆக வேண்டும் என சங்கல்பம் செய்ததும் இந்த சங்கல்பம் அவசியம் வெற்றியை தரும். திடதா வெற்றிக்கான சாவி ஆகும். 25/1/94 ஞான ரத்தினத்தை தாரணை செய்யுங்கள். நிர்ணய சக்தி விசேஷதா இருக்க வேண்டும். ஸ்வச்சதா பவித்திரதா தேவை. மனம் புத்தி சுத்தமாக தூய்மையாக இருக்கட்டும். ஒவ்வொரு சமயம் புத்தியில் ஞான ரத்தினம் ஓட வேண்டும்.
அசை போட வேண்டும். வீணானது இருக்கிறது எனில் துக்க அலை வந்துவிடும். புத்தியை ஒருபோதும் காலியாக வைக்கக்கூடாது. ஏதாவது ஹோம்வொர்க் தனக்குத்தானே கொடுத்து கொண்டே இருங்கள். பிஸியாக இருக்கவே ஹோம்வொர்க் தரப்படுகிறது. பிஸியாக இருப்பது எனில் பாதுகாப்பாக இருப்பதாகும். 9/3/94 வீணானதை முடித்து ஹோலி ஹன்ஸ் ஆக வேண்டும். நாலேஜ்ஃபுல் ஆகி எண்ணம் சொல் செயல் வீணானதாக செய்துவிட்டால் முழு கல்பத்திற்கும் தமது சேமிப்பு கணக்கில் குறைவு ஏற்படும். நாம் ராஜயோகி. மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ரூலிங் பவர் தேவை. ராஜயோகி சீட்டில் செட் ஆகுங்கள். நாம் கர்மயோகி. இணைந்தவர். வீணானதை யோசிக்க கூடாது. 63 பிறவி வீணடித்தாய். இந்த ஒரு பிறவியில் வேஸ்டை பெஸ்ட் ஆக்கு. ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 250. நான் அமர பாபாவின் அமர் ஆத்மா. 25/11/85. சரீரத்தை விட்டு சென்றாலும் நீங்கள் பாக்கியத்தை உருவாக்கி செல்கிறீர்கள். நிறைந்து செல்ல வேண்டும். அமர பவ வரதானம் கிடைத்திருக்கிறது. செல்ல வேண்டும், திரும்ப வரவேண்டும் என்பதை அறிவீர்கள். அமர கதை கேட்டு கேட்டு அமரர் ஆகிவிட்டோம். நிரப்பிக்கொண்டோம். அநேக பிறவி காலியாக மாட்டோம். சுய மரியாதை எண் 251. நான் ஆன்மீக யாத்ரீகன். 25/11/85. நாம் நினைவு யாத்திரையில் முன்னேறுகிறோம். இந்த ஆன்மீக யாத்திரை சதா சுகத்தை அனுபவம் செய்விக்கிறது. இந்த யாத்திரை செய்தாலே வேறு எந்த யாத்திரையும் செய்ய அவசியம் இருக்காது. இது மகான் யாத்திரையாகும். மகான் யாத்திரையில் மற்ற எல்லா யாத்திரையும் அடங்கிவிடும். முதலில் யாத்திரையில் அலைந்து வந்தோம். இந்த ஆன்மீக யாத்திரை மூலம் இலக்கை அடைந்து விட்டோம். அலைவது முடிந்துவிட்டது. சதா நான் ஆன்மீக யாத்ரீகன். இந்த ஸ்மிருதி உபராமில் இருக்க வைக்கும். விலகி இருக்கலாம், நிர்மோகி ஆகலாம். யார் மீதும் மோகம் செல்லாது. 14/1/88. யாத்திரை செல்லும்போது செல்ல வேண்டிய இடம் நினைவில் இருக்கும். வேறு விஷயம் நினைவிற்கு வந்தாலும் மறக்க முயற்சி செய்கிறோம். மற்ற நினைவு வருவது நன்றாக இருக்காது. ஆன்மீக யாத்திரை செய்பவருக்கு தனது வீடு பரந்தாமம் நினைவில் இருக்க வேண்டும். தனது வீடு, தனது சொர்க்க ராஜ்யம் இதுவே நினைவில் இருக்க வேண்டும். பழைய உலக நினைவு இருக்கக்கூடாது. கமல மலர் போல விலகி இருக்க வேண்டும். சேவைக்காக பழைய உலகில் இருக்கிறோம். மாதர்களுக்கு சம்பந்தம் மூலம் மோகம். பாண்டவருக்கு பைசா சம்பாதிப்பதில் மோகம் இருக்கிறது. நஷ்டமோகா ஆகும் அளவு ஸ்மிருதி ஸ்வரூபம் இருக்கும். சுய மரியாதை எண் 252. நான் பவித்திர ஆத்மா. 16/12/85. தூய்மை சக்தி மூலம் சுயத்தை தூய்மை ஆக்க வேண்டும். மற்றவர் தூய்மையாக பிரேரணை தர வேண்டும். குடும்பத்தில் இருந்து தூய ஆத்மா ஆவது இந்த விசேஷத்தை
உலகினர் முன் பிரத்யட்சம் செய்ய வேண்டும். அசம்பவத்தை சம்பவம் ஆக்க நிமித்தம் ஆகி தூய்மையின் சக்தியை பரவச் செய்யும் ஆத்மா நான். இதை சதா ஸ்மிருதியில் வையுங்கள். சுயமரியாதை எண் 253. நான் குஸ்ஸி நசீப் ஆத்மா. 25/12/89. நம்மைப் போன்று குஸ்நசீப் யாரும் இல்லை. யாருக்கு நசீப் அதாவது பாக்கியம் சிரேஷ்டமாக இருக்கிறதோ அவர் சதா குசியில் இருப்பார். பாக்கியம் உள்ளவர் சதா நிறைந்து இருப்பார். பலவீனம் இராது கெட்டிக்காரராக இருப்பார். சதா குசியின் பாட்டு இடைவிடாது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இது ஒருபோதும் முடிவுக்கு வராது. அழிவற்ற பாட்டு இது. யோகத்தில் ஈடுபடுவது என்றாலே குசியில் ஆடுவதாகும். பாபாவின் மகிமையை பாடுகிறீர்கள். இதில்தான் ஞானம், யோகம், தாரணா, சேவை இருக்கிறது. போக் வைத்து நினைவில் சாப்பிடாவிட்டால் சாதாரண போஜனம் ஆகிவிடும். பிரம்மா போஜனம் ஆகாது. வயிறு நிரம்பும். ஆத்மா சக்தி வராது. மனதிற்கு பாபா மனதில் இடம் கிடைத்து விட்டதால் மனம் அலை பாய்வது இல்லை. புத்தி விசாலம் ஆகிவிட்டது. 3 காலத்தை அறிந்து கொண்டீர்கள். அற்புதம் செய்யுங்கள். 13/10/92. முகம் நடத்தையில் குசி அனுபவம் ஆவதே குஸ் நசீப் ஆத்மா அடையாளம் ஆகும். ஒவ்வொரு கர்மம் செய்யும் போதும் குசி இருப்பது தெரிய வேண்டும். இதுவே நிரந்தர குசியில் ஆடுவது ஆகும். குசி நமது கஜானா ஆகிவிட்டது. தனது கஜானா எப்போதும் தன்கூடவே இருக்கும். இந்த கஜானாவை கண்மூலம் காண முடியாது. உள்ளத்தால் அனுபவிக்கலாம். நாம் குசி கஜானாவிற்கு அதிகாரி. கஜானா நினைவில் இருக்கும் அளவு நசா இருக்கும். இவரிடம் என்னவோ இருக்கிறது என மற்றவருக்கும் ஆன்மீக நசா அனுபவத்தை தரும். பிராமண வாழ்வில் ஒரு பாபாதான் நம் உலகம். மனதில் தனது சிரேஷ்ட பாக்கியத்தை பாடுங்கள். எது சென்றாலும் குசி சென்றுவிடக் கூடாது. மாயா எந்த ரூபத்தில் வந்தாலும் குசி போய்விடக் கூடாது. 20/12/92. ஆஹா, எனது சிரேஷ்ட பாக்கியம் என்ற குசிக்கான பாட்டு மனதில் குஸ் நசீப் ஆத்மா பாடிக்கொண்டே இருக்கும். எல்லா விஷயமும் முடிந்துவிட்டது. பாபா மற்றும் நான். 3வது யாரும் இல்லை. இப்படிப்பட்ட நிலை ஆகும்போதே குசிக்கான பாட்டு பாட முடியும். குசியை போன்ற டானிக் வேறு எதுவுமே இல்லை. இந்த டானிக் சாப்பிடுபவர் ஆரோக்கியமாக இருப்பர், சக்திசாலியாக இருப்பர். மனம் புத்தி சக்திசாலி எனில் ஸ்திதி சக்திசாலி ஆகிவிடும். ஆடாத அசையாதவர் ஆகிவிடுவர். 18/11/93. கனவிலும் இல்லாத குசிக்கான பாக்கியம் பெற்றுவிட்டோம். எல்லாரையும் விட குஸ் நசீப் நான் தான் என மனம் பாடுகிறது. மனதில் அனைவரும் பாட முடியும். பிராப்தி இருக்கும்போதே குசி இருக்கும். நாம் பகவானின் குழந்தை. பகவான் இருக்குமிடத்தில் அப்பிராப்தி இருக்க முடியாது. சதா குசி, சதா சர்வ பிராப்தி சொரூபம். அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இந்த பாட்டு பிரம்மா பாபாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான்.
சிறிது நேரத்திற்கு கூட துக்க அலை வரக்கூடாது. உலகை மாற்றும் காரியத்திற்கு பொறுப்பாகி இருக்கும்போது நம்மை மாற்றிக்கொள்வதில் என்ன சிரமம் இருக்கிறது? இப்படிப்பட்ட சிரேஷ்ட சமயம், சிரேஷ்ட பிராப்தி, சிரேஷ்ட சம்பந்தம் முழு கல்பத்திலும் கிடைக்காது. முதலில் சுய மாற்றம் செய்யுங்கள். சுய மாற்ற வைப்ரேஷன் உலக மாற்றத்தை செய்விக்கும். ஓம்